இங்கே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்த வைக்கணுன்றதுக்காக ஒரு பக்கம் வந்துட்டு ஸ்ரீஜாவோட சேர்ந்துக்கிட்டு அதாவது ராகவோட அத்தையும் சேர்ந்துட்டு பிளான் பண்ணுறாங்க. சிந்தாமணியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி கிட்ட வந்துட்டு வர்ஷினியோட ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு அதை வந்துட்டு அவங்க ஹால்லேருந்து கிளம்புற நேரத்தில் அவங்கள இடிக்கிற மாதிரி செஞ்சு அந்த பேக்லேருந்து அந்த ப்ரெக்னன்சி கிட்ட கீழே விழ வச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு என்னது இது ப்ரெக்னன்சி கிட்டலாம் வச்சுட்ருக்கா இவ கெட்டவ அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க கேரக்டரே டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. வர்ஷினி அழுதுகிட்டே நான் இது பண்ணல, இது எப்படி வந்துச்சுனே தெரிலன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ராகவும் இசையும் களத்தில் இறங்குறாங்க. நேராக வந்துட்டு அந்த மெடிக்கல் ஷாப்பை, அதாவது அந்த ப்ரெக்னன்சி கிட்ட ஏதாவது வாங்கியிருக்காங்களான்னு பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்குறாங்க. ஆமாம், காலைல ஒரு லேடி வந்து வாங்கினாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கரெக்டாக சிசிடிவி ஃபுட்டேஜும் வந்துட்டு அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்து இதை வந்துட்டு இந்த பேக்குள்ளே வச்சுது வாங்கினது எல்லாமே சிந்தாமணி தான் வந்து காமிக்கிறாங்க. சிந்தாமணி அப்படியே திருன்னு மூச்சுட்டு நிற்கிறாங்க. சிந்தாமணியை வீட்டை விட்டு துரத்துவாங்களா இல்லை வான் பண்ணுவாங்களா, என்ன பண்ண போகிறாங்க சுபத்ரான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.